இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 குறித்த பல கேள்விகள் மக்கள் மத்தியில் ஓடிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வையில் பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கிறத பார்க்குறீங்க? எனக்கு தெரிய இன்னொரு 4 சீசன் தாங்குமான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் மேம். என்னன்னா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். வேறு வழி தெரியல எனக்கு. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அதில் ஆங்கராக இருக்கும் பொழுது அந்த அவர் த வே ஹி டீல்ஸ் இல்லையா, த வே ஹி வாஸ் ஆங்கரிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேம். அதுதான் ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோவை நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஆங்கரிங். அந்த ஆளுமை விஜய் சேதுபதி அது ஆளுமைன்றதோட மேம் அது ஒரு தன்மை. அப்பார்ட் ஃப்ரம் த ஹோஸ்ட் சார், நம்ம விஜய் சேதுபதியை தாண்டி இல்ல நான் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். மற்றபடி அவர் மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவரை பார்த்தா ரொம்ப பாவம், நல்ல மனுஷனை கூட்டு வந்து நல்லாவே இல்லாத ஒரு ஷோவில் அவரை போட்டு அவரை கஷ்டப்படுத்தினாங்க தான் நினைக்கிறேன். அது ஒரு செக்ஷுவலி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. அதாவது மக்களை இன்னைக்கு இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டிங் ஏதாவது விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ள வந்துடலாம். நான் இப்போ அதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க ரம்யா ஜோவா அரோரா இல்ல அது அரோரா சிங்க்லேர்னு சொல்லி அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த ரம்யா ஜோன்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ அரோரா சிங்க்லேர்லாம் அவங்க மாடல்னு நினைத்து அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எதனால பெருசானாங்க, அவங்க எதனால காட்சி ஊடகத்தில் வர்ற அளவுக்கு நீங்க வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏன் அது என்ன கான்ட்ரவர்சிஸ் பார்க்காச்சு அவங்களை கைது பண்ற அளவுக்குலாம் போய் அதுக்கப்புறம் இல்லைனாயி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்க்குற ஒரு ஷோக்குள்ள வந்துடலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு விஜய் டிவி திறந்தாழ்ந்து போகணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யா ஜோ அவங்களாம் நல்லா வரணும், நல்லா வரணும். ஏன்னா கூத்தாடின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆனால் நான் அப்படி சொல்லணும், ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து இன்னைக்கு பல இடங்களில் கஷ்டப்பட்டு ஆடி பாடி ஒரு பண்பாட்டு கலையை வளர்த்து எடுக்கிறவங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு, ஒரு கிரே ஏரியா இருக்கு. நலிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, திரைத்துறையில நலிந்தவர்கள் எவ்வளவு, மாடல் இண்டஸ்ட்ரியில் போனால் அங்கே நலிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தவறாக வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயிரே இழக்க புரிஞ்சவங்க, உயிரை விட்டவங்க, அவங்க குடும்பம் அப்படி இப்படி எவ்வளவு இருக்கு. அதாவது டிசர்விங்கா அங்கே ஒருத்தர் கூட இல்லை. அதை நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. விஜய் டிவி தயவு செஞ்சு கண்டஸ்டன்ஸ் இப்படி ஒரு 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 ரொம்ப கான்ட்ரவர்சியலான ரொம்ப மோசமான அவங்களுக்குன்னு எந்த கிரெடிட்டும் கிரெடிபிலிட்டியும் இல்லாதவங்களை உள்ள கொண்டு வந்தே ஆகணும்னு ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எதுவுமே இல்லாத கொள்கையற்றவர், ஒரு மூட நம்பிக்கையை ஊக்குவிக்கிறார். அதை தாண்டி இதுக்குள்ள அவருடைய பெயரை மாற்றி மூட நம்பிக்கையிலே மக்கள் வெறுக்கக்கூடிய மூட நம்பிக்கை. இப்ப நீ ஜோசியம் பார்க்க போறது ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு சாமியை போய் கும்பிடுறது, சாமிக்கு நீங்க அண்ணன் என்ன சொல்றது மஞ்சோறு சாப்பிடுறது, இன்னைக்கு பறவை காவடி, அந்த காவடி, இந்த காவடி, இன்னைக்கு நீங்க உங்க உடம்ப சாமியின் பேர்ல வருத்திக்கிட்டாலே அது மூட நம்பிக்கை தான். அகோரி அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மந்திரம் போடுங்க முடிவலர்ன்னு சொல்றாரு. இப்ப எதை இவங்க ஊக்குவிக்கிறாங்க? இவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு சில ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு மக்கள்கிட்ட எதை சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல. நீங்க அகோரி கலையரசனை வச்சு எதை ஊக்குவிக்க முடியும்? என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட திரு சத்யன் ராமசாமி சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்புகளோட வெளியான பிக் பாஸ் சீசன் 9 ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதா பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி குறித்தும் அந்த நிகழ்ச்சியோட போட்டியாளர்கள் குறித்தும் நிறைய விஷயத்தை இன்னைக்கு நம்ம கூட இவர் பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப பரபரப்பாக ஒவ்வொரு வருஷமும் பேசப்படுற பிக் பாஸ் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 குறித்த பல கேள்விகள் மக்கள் மத்தியில் ஓடிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வையில் பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? எனக்கு தெரிய இன்னொரு 4 சீசன் தாங்குமான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் மேம். என்னன்னா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். வேறு வழி தெரியல எனக்கு. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அதில் ஆங்கராக இருக்கும் பொழுது அந்த அவர் த வே ஹி டீல்ஸ் இல்லையா, த வே ஹி வாஸ் ஆங்கரிங் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேம். அதுதான் ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோவை நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஆங்கரிங். அந்த ஆளுமை விஜய் சேதுபதி அது ஆளுமைன்றதோட மேம் அது ஒரு தன்மை. அது எப்படின்னா நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டியை ஒரு ட்ரிகர் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தோட பாசிட்டிவிட்டியை பார்க்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு சண்டையை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக டைலமாக உருவாக்குற ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம உட்காந்து பிக் பாஸை பார்ப்போம். இந்த வார கடைசியில் நம்ம ஒரு மைண்டில் வச்சுருப்போம், இவனெல்லாம் அடிக்க போகிறாரு கமல், இவனெல்லாம் இந்த தடவை இப்படி பண்ணியிருக்கான், அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவனுக்கு விடக்கூடாது, இவனை இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகளும் நம்ம உட்காந்துருப்போம். கமலஹாசன் வருவார், நம்மளே அசர வைக்கிற மாதிரி இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டு போவார்.
நம்ம கேட்குற கேள்விகளெல்லாம் விட இவர் ஏதாவது ஒன்று பண்ணி இவர் அடி வாங்கிட்டு போவார் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நேர்மையானவன், ஒரு நியாயமானவன், ஒரு பை புக்ஸ் போகிறவங்களால இது நடத்த முடியாது. ஒரு ஆஃப் த ரெக்கார்டில் இது நீங்கள் டீல் பண்ணணும். ஒரு சண்டை போடணும், சண்டையை மூட்டி விடணும், சண்டை போடுறவனை பிரித்து விட தெரியணும், பிரித்து விடுறவனை இன்னொருத்தவங்க கூட போய் சண்டை போட வைக்க தெரியணும். அதே நேரத்தில் வந்து ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப வந்து அந்த டாஸ்க்கை டீல் பண்ணுறது, அப்புறம் அந்த டாஸ்கினுடைய உருவகம், இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கணும். கான்ட்ரவர்சிஸை உருவாக்குறது இல்லாமல் அந்த கான்ட்ரவர்சியை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். இது எல்லாம் பண்ணணும் ஒரு ஆங்கராக. ஏன் பிக் பாஸே அதான் பண்ணுவார், நம்ம நல்லா தெரிஞ்சோன்னா. அப்போ ஆங்கரும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். இதை வந்து எனக்கு தெரியும் ஒரு சிம்புவே நல்லா பண்ணுவார். ஒரு கமலஹாசன் பண்ண முடியல, ஒரு சிம்புவே நல்லா பண்ணுவார். சிம்புவே வாஸ் ரைட் சாய்ஸ் தான் சொல்லுவேன். பட் ஆனால் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப நேர்மையாக, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தார். அவருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் இதற்கான இடமே கிடையாது. நீ நல்லவன், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தனுடைய ஏவன் பாவம் தெரியாமல் இந்த பாவப்படுற எண்ணமே இருக்கக்கூடாது. அநியாயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எதை பிடிக்கும் எதை பிடிக்காது, மக்களுக்கு பிடிக்காத மக்களுக்கு பிடிக்க வைக்கணும், மக்களுக்கு பிடிக்காத மக்களை ஏற்றுக்க வைக்கணும். இதெல்லாம் தான் பண்ணணும். இதெல்லாம் விஜய் சேதுபதி சுத்தமாக வரல. அடிப்படையிலே ரொம்ப பாவப்பட்ட மனிதராக இருக்கார். ஒன்றும் இல்லை மேம், அவர் படம் அவர் மகன் நடிக்க வர்றாரு. அவர் மகன் நடிக்க வரான்றத இவர் நினச்சிருந்தா எவ்வளவு பெருசாக வேணாலும் ஆக்கலாம். அதை விட்டுட்டு அவன் பையனும் சரி இவரும் சரி, அவர் பையன் நான் என் சொந்த காலில் தான் வரேன், என் சொந்த காலில் தான் சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, விடுங்கடா. ஊருக்குள்ளே நீங்கள் அவன் மகனை இறக்கி அரசியல்லையே, இன்னும் அரசாங்கத்திலே இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்கிறது, சினிமா துறையில் எத்தனை நெப்போ கிட்ஸு காலங்காலமாக இருக்காங்க, ரைட்டுங்களா? அதனால தான் இன்றைக்கி ஏறக்குறைய அரசாங்கமே நடக்குது. அதனால தான் நீ சினிமா துறையை நடந்துக்கிட்டு ஒரு மகனை கொண்டு வரதுக்கு இந்த பதறாங்க. எவ்வளோ நல்லவனாக இருக்குன்ற அவசியம் இல்லைடா. அதை தான் நான் ரொம்ப நல்லவர், ரொம்ப பாவப்பட்ட மனுஷன், அதாவது நியாயவாதி. இன்னும் சொல்ல போனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர், மக்களை குழப்பக்கூடாதுன்னு நினைக்கிறவர், இன்னும் கண்டஸ்டன்ஸ் மேலே பாவப்படுறவர், அவரெல்லாம் வச்சு நீங்கள் கொண்டு போக முடியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவர் அதை ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் அ ஃபிட் பர்சன் டு ரன் திஸ் ஷோ ஆர் நாட். பட் என்னுடைய தனி ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிய அவர் ஃபிட்டு கிடையாது. இவரை வச்சுட்டு உங்களால் சீசன்ஸ் கொண்டு போக முடியாது. குறிப்பாக போன சீசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டாக இருந்தது, ரொம்ப லேமாக பிளாண்டாக இருந்தது. காரணமே வந்து இனஃப் கான்ட்ரவர்சிஸே இல்லை. கான்ட்ரவர்சிலாம் பிக் பாஸே போகாது. அப்பார்ட் ஃப்ரம் த ஹோஸ்ட் சார், நம்ம விஜய் சேதுபதியை தாண்டி இல்லை, நான் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். மற்றபடி அவர் மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவரை பார்த்தா ரொம்ப பாவம், நல்ல மனுஷனை கூட்டு வந்து நல்லாவே இல்லாத ஒரு ஷோவில் அவரை போட்டு அவரை கஷ்டப்படுத்துனாங்க தான் நினைக்கிறேன். அவரால் மற்றவங்களை கஷ்டப்படுத்த முடியலன்னு நினைக்கும் தான் பாவமாக இருக்குது. கஷ்டப்படுத்தணும், கண்டஸ்டன்டையும் கஷ்டப்படுத்து, மக்களையும் கஷ்டப்படுத்து. நீங்கள் அது அவர்கிட்ட இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது கண்டஸ்டன்ஸை பார்க்கும் பொழுது மேம் ஒரு இப்போது இன்னைக்கு யார் வேணாலும் விஜய் டிவி ஷோக்குள்ளே வந்துடலாம். என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறது, அது ஒரு செக்ஷுவலி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அதாவது மக்களை வந்து இன்னைக்கு இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டிங் ஏதாவது விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலான்னு ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ரம்யா ஜோவா அரோரா இல்லை அது அரோரா சிங்க்லேர்னு சொல்லி அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த ரம்யா ஜோன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ அரோரா சிங்க்லேர்லாம் அவங்க மாடல்னு நினைத்து அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க எதனால் பெருசானாங்க, அவங்க எதனால் வந்து காட்சி ஊடகத்தில் வர்ற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அது என்ன கான்ட்ரவர்சிஸ் பார்க்காச்சு. அவங்கள கைது பண்ணுற அளவுக்குலாம் போய் அதுக்கப்புறம் இல்லைனாயி அதுக்கப்புறம் அவங்க இப்போ இன்றைக்கி விஜய் டிவிக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க என்ன பெருசாக நாட்டு மக்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு வீடியோ போட்டாங்க, இருக்கிறதுலே மட்டமான வீடியோ. அப்படி ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் விஜய் டிவிக்குள்ளே இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோ இன்றைக்கி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்க்குற ஒரு ஷோக்குள்ளே வந்துடலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு விஜய் டிவி திறந்தாழ்ந்து போகணுமா அப்படின்ற அளவுக்கு இது ஒரு கேள்வி எழுப்புது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யா ஜோ, இப்போ அவங்களாம் வந்து நல்லா வரணும் மேம், நல்லா வரணும். ஏன்னா வந்து ஒரு கூத்தாடின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆனால் நான் அப்படி சொல்லணும், ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து இன்னைக்கு பல இடங்களில் கஷ்டப்பட்டு ஆடி பாடி ஒரு பண்பாட்டு கலையை வளர்த்து எடுக்கிறவங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குது, ஒரு கிரே ஏரியா இருக்குது. ஒரு இளைஞன் இன்னைக்கு எதனால் கவரப்படுறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் விஜய் டிவி இன்னைக்கு அவங்கள உள்ளே கொண்டு வர அளவுக்கு எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்கள், எத்தனையோ அதாவது கலைமாமணி அவார்டு வாங்கின, அதற்கும் மேலே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ரெப்ரசன்ட் பண்ண சங்கமம் போன்ற, அப்போ கலைஞருடைய மகளான கனிமொழி அவர்கள் நடத்தின சங்கமம் போன்ற அந்த மாதிரியான இடங்களில் அவார்டு
வாங்கின எத்தனையோ பேர் இருக்காங்க. ரம்யா ஜோவை உள்ள எடுத்துட்டு வரணுன்ற தேவை எங்கே வருது? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியா. இளைஞர்களுடைய அந்த ஒரு ஒரு தவறான ஒரு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அது அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஒரு 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 குணத்தை வந்து பயன்படுத்து விஜய் டிவி தான் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் தெரியல. ஸோ இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை பண்ணலாம். அதாவது இன்னைக்கு பல துறைகளில் பல பேர் சாதிக்க முடியாமலும் சாதிச்சும் இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டும் இன்னும் தோத்து போயும் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இன்னும் வெற்றி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்காதான்னு இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. அது போன்றவர்களை இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ நடத்த முடியாதா? ஒரு தடவை விஜய் டிவி அப்படி ட்ரை பண்ணிட்டுமே. எப்போ பார்த்தாலும் இந்த தேவையில்லாதவர்கள் இன்னைக்கு நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாதவங்க உள்ள கொண்டு வந்து சர்ச்சையை கிளப்புறவங்க அவங்கள வச்சு நீங்க ஏன் நடத்தணும்? நீங்க திவாகர் எடுத்துக்கோங்க. திவாகர் ஏதோ அவருடைய சக்திக்கு மீறி அவரால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க நம்மளும் வந்து ஊடகத்தெல்லாம் பயணிக்கிறோம். சும்மா ஒருத்தரை வந்து ஒரு வைத்தறிச்சல சொன்னோன்னு இருக்கக்கூடாது. பட் ஆனால் நான் என்ன சொல்றேன், ஒரு யூடியூப்ல அவர் ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு, அது வந்து ஒரு ட்ரோல் ஆகுதோ இல்லை ஒரு இதாகுது, ஒரு சர்ச்சை உருவாகுது. சூரியன் கால் தூசின்றாரு, தலை என்ன சொல்றது மயிருக்கு சமம்ன்றாரு. அப்படிப்பட்டவர் ஒருவரை கூப்பிட்டு தான் நீங்க இந்த ஷோ நடத்தணும்னு உங்களுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு நலிந்தவர் நீங்க சொல்ல வந்ததான். எவ்வளவோ அந்த திரை கலைஞர்களே நலிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. திரைத்துறையில நலிந்தவர்கள் எவ்வளவு, மாடல் இண்டஸ்ட்ரியில போனா அங்க நலிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தவறாக வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உயிரே இழக்க துணிஞ்சவங்க, உயிரை விட்டவங்க, அவங்க குடும்பம் அப்படி இப்படி எவ்வளவு இருக்கு. அதாவது டிசர்விங்காக அங்கே ஒருத்தர் கூட இல்லை மேம். அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. விஜய் டிவி தயவு செஞ்சு கண்டஸ்டன்ஸ் வந்து இப்படி ஒரு 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 ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ரொம்ப மோசமான அவங்களுக்குன்னு எந்த கிரெடிபிலிட்டியும் இல்லாதவங்களை உள்ள கொண்டு வந்தே ஆகணும்னு ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நான் ஒரு இதில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ன்றது பிரவீன் காந்தி சார் தான். ரட்சகன் படம் எடுத்தவர் மேம். ரட்சகன் படம் வந்து அந்த மாதிரிலாம் படமே எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்பவும் எடுக்க முடியாது. நிறைய 2K கிட்ஸ்க்கு அந்த படம் அவர் எடுத்தானே தெரியாது. சங்கர் எடுத்தா நீ சொன்ன கரெக்ட். சங்கர் எடுத்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஜோடி படம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள் கொடுத்தவர். அதுக்கப்புறம் விமர்சகராக வந்தார். என் கூட உட்காந்து டிபேட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்கோம். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். இன்னைக்கு அவர் எடுத்தது கூட ஓகே அக்செப்டபிள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்த மனிதர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமர்சகர்ன்ற அளவுக்கு இன்னைக்கு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல பூஸ்ட், இன்னைக்கு ஊடக வெளிச்சம், அவருக்கு ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு நல்ல கிரவுண்டை நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறீங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் அது தவிர மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இன்னைக்கு அகோரி கலையரசன்லாம் அவர் என்ன மாதிரியான ஆள் நீங்கள் யோசிங்க மேம். என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய பர்சனல் லைஃபும் ஒழுங்கு கிடையாது, சோஷியல் லைஃபும் ஒழுங்கு கிடையாது. அவர் எடுத்துக்கிற விதம், அவர் என்ன எடுத்துருக்காரு, இன்னைக்கு என்ன கொள்கையில் பயணிச்சுட்டு இருக்காரு, எதுவுமே இல்லாதவர், கொள்கையற்றவர், ஒரு மூட நம்பிக்கை ஊக்குவிக்கிறாரு. அதை தாண்டி இதுக்குள்ள அவருடைய பெயரை மாற்றி மூட நம்பிக்கையிலே வந்து மக்கள் வெறுக்கக்கூடிய மூட நம்பிக்கை மேம். அது இப்போ இன்னைக்கு ஜோசியம் பார்க்க போகிறது ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு சாமியை போய் கும்பிடுறது, சாமிக்கு இன்னைக்கு அண்ணன் என்ன சொல்றது மஞ்சோறு சாப்பிட்றது, இன்னைக்கு பறவை காவடி, அந்த காவடி, இந்த காவடின்னு இன்னைக்கு நீங்க உங்க உடம்ப வந்து சாமியின் பேர்ல வருத்திக்கிட்டாலே அது வந்து மூட நம்பிக்கை தான். அதுலயுமே மட்டமானது பண்ணிட்டு இருக்காரு மேம். அவரு அகோரி மேம். அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மந்திரம் போடுங்க முடிவாளர்ன்னு சொல்றாரு. இப்ப எதை இவங்க ஊக்குவிக்கிறாங்க? இவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு சில ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து மக்கள்கிட்ட எதை சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல. நீங்க அகோரி கலையரசன் வச்சு எதை ஊக்குவிக்க முடியும்? அவர்கிட்ட என்ன இருக்கும் இன்னைக்கு ஒரு அவுட்புட் எடுக்கணும்னா மக்கள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அவுட்புட். நான் ஒரு எடுத்துக்காட்டு சேரன் சார் உள்ள இருக்கிறாங்க. அவர் வந்து பேசின விஷயங்கள் 1-2 பேசினாலும் உருப்படியாக பேசிட்டு போனார், நமக்கு தெரியும். அது மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு தேவையான விஷயத்த பேசுறதுக்குன்னு அதில் ஒன்றுமே இல்லை. இருக்கிறவங்க முட்டாள். அவன் ஒரு ஷோவில் இருக்கான்னா அந்த ஷோவில் மக்கள் பார்க்கணும்னா அவன் இன்னும் எவ்வளோ பெரிய முட்டாளாக மாறுவான். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? என்னையே கேட்டிங்கன்னா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம். அவர் இன்னைக்கு காமெடியில் இன்னைக்கு ஒரு வெகு சில மக்களே இருக்கிற தமிழ் காமெடி ஷோ அப்படின்ற ஒரு தளத்தில் இன்னைக்கு அவர் பயணிக்கிறாரு. அப்போ அவர் பயணிக்கும் பொழுது எனக்கு தெரியும் அவர் டாமினேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் இதுக்கு தகுதியான ஆள். நிறைய விஷயங்களை டீல் பண்ணுவார், பேசுவார். இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இன்னைக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஐயா அண்ணன் விக்கல்ஸ் விக்ரம் தான் வாய்ப்பு இருக்குது. அவருக்குமே தேவையில்லாத வேலை தான். சரி ஓகே, இன்றைக்கி அவருக்கு ஒரு ரீச் இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் அவர் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். எதையுமே வந்து ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக அதை மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கான எல்லா தகுதி படைத்தவர். அதனால் உள்ளே போயிட்டு மக்களை சந்தோஷமாக மக்களை என்டர்டெயின் பண்ணி கடைசி வரைக்கும் வருவார்னு நான் நம்புகிறேன். அது போக இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க பெருசாக. ஆமாம், பெருசாக விஜய் பாரு அவங்களுமே அப்படி தான். அதாவது எனக்கு தெரியும் அவங்களோட விளாக்ஸும் சரி பெருசாக வந்து அதில் வந்து ஒரு 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 அறிவார்ந்த விஷயங்கள்லாம் இருந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க விளாகில் வந்து நம்மளை ரசிக்க வைக்க தகுந்த மாதிரியான விஷயங்களும் பெருசாக இருந்ததில்லை.
பட் இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து எப்படி பயணிக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்க வழியே ஓவராலாக இந்த சீசனுடைய ஹவுஸ்மேட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்ம இவங்களெல்லாம் வச்சு தான் இந்த ஷோ நடத்தணுமா, இந்த ஆளுகளை வச்சு ஷோ நடத்தியும் பார்க்குறதுக்கு தமிழக மக்கள் ரெடியாக இருக்காங்கன்னா தமிழக மக்களுடைய ஓவரால் தரமே இங்கே தாழ்ந்து போன மாதிரி நமக்கு இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. இப்போ ஆல்ரெடி நல்ல பேரோட பிக் பாஸ்க்குள்ள போறவங்க வந்து கெட்ட பேரோட வெளியே வருவாங்கன்னு இது வரைக்கும் சீசன்ல நம்ம பார்த்தோம். இப்போ போற பாதி கண்டஸ்டன்ட்ல மோசமான பேரை வச்சுட்டு உள்ள போறாங்க. போகும்போதே கெட்ட பேர், வரும்பொழுது என்ன நிலைமை? அவ்வளவுதான். நீங்க மொத்தமா விஜய் டிவியே எழுத்துற அளவுக்கு ஏதாவது ஆகிட்டு இருந்தாலும் வந்துருவாங்க. அவ்வளவுதான், அதுதான் நடக்க போகுது. பிக் பாஸ் சீசன் 9 குறித்த பல தகவலை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.